அடுத்த கேட்டகரி கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அட்லீஸ்ட் பணம் கிடைச்சா இவங்க தொல்லையிலேருந்து அட்லீஸ்ட் டெம்பரவரியாக தப்பிக்கலாம். அதாவது பணத்துக்காக பிடுங்கி எடுக்கிற ஒட்டுண்ணிகள். முதல் உதாரணம் அரங்கேற்றம் படத்தில் வர கமல். தனக்கு ஒன்று வேணும்னா தலைகீழ நின்று மற்றவங்க கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்காம அவங்கள நச்சு பண்ணி அந்த காரியத்தை சாதிச்சுப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சைடு பிரச்சனைன்னு ஒன்று வர்றச்ச அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அவங்கள பயங்கரமாக அவமானப்படுத்துவார். லலிதா, என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவியா? நான் உன்னைத்தான் நம்பின்னு இருக்கேன். ப்ளீஸ். உன் அம்பாள்னு நினைச்சு உனக்கு ஆராதனை பண்ணோம். ஆனா நீ வெறும் எச்சக்கலையா இருந்திருக்க. சத்தம் போடாத. உன் சரித்திரமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சொல்றது தயவு செய்து கேளு. விபச்சாரத்துக்கு வியாக்கியானம் சொல்ல போறியா? அடுத்த உதாரணம் அவள் ஒரு தொடர்கதையில் வர ஜெயகணேஷ், அப்புறம் வறுமை நிறம் சிவப்பில் வர ஸ்ரீதேவியோட அப்பா. 2 பேருக்கும் பணம் வேணும். ஆனால் அது எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. தன்னோட பொறுப்பையே மறந்துட்டு மற்றவங்களோட உழைப்பில் கவலையே இல்லாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க இவங்க. பேப்பர்ல வரும் கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்குவேன் கொளுத்திக்குவேன் கொளுத்திக்க போறேன். வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்திர. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தையெல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? வாங்க. ஹாய். உன் மூத்த பிள்ளைய பாத்தியாமா? ஓடி ஓடி வேலை பாக்குறான்னு சொன்னியே, இப்ப ஆடி ஆடி வந்து நிக்கிறான் பாரு. முதல்ல சம்பளம் அங்க என்ன கேளு. மூர்த்தி, வேலைக்கு போறேன்னு சொன்னியே, சம்பளம் எங்கடா? உலகே மாயம் வாழ்வே மா. அடுத்து வர கேட்டகரி மேலே சொன்ன அளவுக்கு அவ்வளோ மோசம் இல்லைனாலும் இவங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் கிடையாது. மனப்போன போக்கில் தான் தோன்றித்தனமாக இருப்பாங்க. இவங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டாவோ கேர்ள் ஃப்ரெண்டாவோ இருந்தால் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டினா என்னன்னே தெரியாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும் இல்லை, மனம் திறந்து பேசவும் வந்தேன். சொல்லுங்க. நான் ஒருத்தனை காதலிச்சு ஏமாந்தவன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சில பேர் நல்லா கச்சேரி பண்ணுவாங்க, சபா மேடை கிடைக்காது. சில பேர் காதலிப்பாங்க, கல்யாண மேடை கிடைக்காது. நான் முதல் கேஸ், நீங்க 2வது கேஸா? என்னை காதலிச்சவரு இன்னைக்கு வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டாரு. நீங்க சும்மா விட்டீங்க? அவர் ஆசைப்பட்டது மாதவியா இருந்திருந்தா நான் கண்ணகியா மாறி எரிச்சிருப்பேன். ஆனா அவ மாதவி இல்ல. பின்ன யாரு? என் தங்கச்சி பாரதி. முதல் உதாரணம் அவள் ஒரு தொடர்கதை விஜயகுமார், கல்யாண அகதிகள் ரவீந்திரன். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே ஜஸ்ட் அந்த பொண்ணுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் சைடில் வேறு பொண்ணு செட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹலோ, திஸ் இஸ் ஹேமா, ஹர் சிஸ்டர் பிரேமா. இது மாதுரி, ஒய்ஃப் மாதிரி. அடுத்த வாரம் கல்யாணம். ஐ எம் சாரி ஹேமா, நான் உன்னை காதலிக்கல, அவதான் என்ன காதலிச்சா. கல்யாணத்துக்கு சரின்னுட்டேன். அவளுக்கு தமிழ் தெரியாது. அப்ப ஹேமாவோட கதி? அவளுக்குன்னு ஒருத்தனை எழுதிருக்க மாட்டானா ஆண்டவன். என் படிப்பு முடிகிற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொன்னீங்களே. எத்தனை மாசம்? 6 மாசம். இப்பதானே 6 மாசம் ஆயிருக்கு. 7 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் அதிகம். 1 மாசம் சும்மாவா? 30 நாள், 720 மணி நேரம். என்னக்கா இது? பின்ன பஸ் ஸ்டாப் காதல் எது வரைக்கும் நினைக்கிறமா? பஸ் வர வரைக்கும். அடுத்த உதாரணம் வறுமை நிறம் சிவப்பு பிரதாபோத்தன். அவர் ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு தன்னோட டெஸ்பரேட் சுச்சுவேஷனுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பச்சையாக பிஸ்னஸ் டீல் மாதிரியே பேசுவாங்க. ஆனால் இதை கொஞ்சமாவது தன்மானம் இருக்கிறவங்க யாராவது அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் பண்ணுவார். நம்ம கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரணும். வேலையா? உங்களுக்கு இல்லாத ஃபேக்டரிஸ் இல்ல, கம்பெனிஸ் இல்ல, ஆபீஸ் இல்ல. ஆல் ரைட். யாருக்கு? ரங்கனுக்கு.
ரங்கன் ரங்கன் அவனுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நோ, முடியாது. இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி. தேவி, உனக்கு எது வேணாலும் கேளு. எனிதிங் அண்டர் தி சன், எது வேணாலும். ஆனா மற்றவனுக்காக எதுவும் கேட்காது. ஓகே, ரங்கனுக்கு வேலை தானே வேணும். ஓகே. இந்த கேட்டகரியில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு பிரச்சனை வரச்ச எவ்வளோ தைரியமாக அதே நேரத்தில் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத வச்சு தான் அவங்கள நல்ல ரோல் மாடல்ஸ்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உதாரணம் நிழல் நிஜமாகிறதா ஹனுமந்து, அப்புறம் அவர்கள் படத்தில் வர ரவிக்குமார், கமல். இவங்க லவ் சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வரச்ச எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சாலிட் சப்போர்ட்டாக அவங்க கூட நிற்பாங்க. என்னப்பா, யாரையோ இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கியாமே? இத பாரு, கூடோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேட்டை இது. கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற பேட்டை இது. எங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடத்தக்கூடாது. அசிங்கம் நடத்தலீங்க, குடும்பம் நடத்தலாம். கெட்டு போனவளோட என்னடா குடும்பம்? கேளுங்கயா. இத பாருப்பா, இந்த விஷயமா முடிவு காணாம அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது, தெரியுதா? ஏய், உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்ப யாரடி? தலைய குனிகிறத பாரு, சிரிக்கி தெரியல. ஏ கழுத, பதில் சொல்லு. கழுதலடாவோ என் புஞ்சாதி. ஆமாண்டா, என்னடா பாக்குறீங்க? பிறக்க போற குழந்தைக்கு நான் தாண்டா தகப்பேன். உங்க அம்மா என்னமோ சொல்றா? அடுத்த உதாரணம் கல்கி படத்தில் வர ரஹ்மான். இவரும் ஒன் சைடாக தான் லவ் பண்ணுவார். அந்த லவ்வை ப்ரப்போஸும் பண்ணியிருப்பார். பட் அவங்க எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரோட லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. இதுவே சின்ன புத்தி இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக கேரக்டர் ஷேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்க தப்பை சுட்டி காட்டுவார். பட் அதே நேரத்தில் வரம்பு மீறி பேச மாட்டார். சரி, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன? இங்க இருந்தா நான் காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு புரியும் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, எல்லையை தாண்டக்கூடாதுன்னு நான் எப்பவும் எச்சரிக்கையா இருப்பேன். குத்தி காட்டுறியா? எனக்கு எல்லைகளே கிடையாது. நான் காத்து மாதிரி. காத்துக்கும் எல்லை இருக்கு. 100 கிலோமீட்டருக்கு மேல போனா காத்தே இருக்காது. அடுத்த உதாரணம் அரங்கேற்றம் படத்தில் வர சிவகுமார், அப்புறம் அவங்க அப்பா. தன்னோட எக்ஸ் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக இப்படி ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அதை பார்த்து பரிதாபப்படுவாங்களே தவிர அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக யாரும் முன் வர மாட்டாங்க. ஆனால் இதில் அவங்க அப்பாவும் சிவகுமாரோட டெசிஷனில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது இன்னும் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு உண்மையை மட்டும் சொல்லலைன்னா இதையுமே சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளைமகள் வீட்டுக்கு வழி கேட்டேன். இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இதையே சுக்கலா வெடிச்சிடாத தங்கவேலு. இல்ல, நீ போய் சொல்ல. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேன் நான். லலிதா, விலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா விலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ விலை கொடுத்து வாங்க நினைச்சதோ இதைத்தானே தங்கவேலு. லலிதா, எந்த முகூர்த்தத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முகூர்த்தத்துல உனக்கும் தங்கவேலுவுக்கும் கல்யாணம். பாவம் மாமா தங்கவேலு. தங்கவேலு, நீ என்னடா சொல்ற? உங்க மக என்னைக்குமே கோழையா இருந்தது இல்லப்பா. சபாஷ்டா தங்கவேலு. லலிதா, சம்மதம்னு நீ சொல்லுமா. அடுத்த உதாரணம் நிழல் நிஜமாகிறது படத்தில் வர கமல் கேரக்டர். தனியாக நிற்கும்போது எத்திக்ஸ் பற்றி வாய்க்கீழே பேசுகிற நிறைய ஆண்கள் அவங்க நண்பர்களை எதிர்த்து நிற்கணும்னு வரச்சு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் இவர் தன்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் மச்சான் வேற இருந்தாலும் எது நியாயமோ அந்த சைடு தான் நிற்பார். எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியும். யூ நோ இட். திலகத்தை பத்தியா? ரைட். அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தப்பு செஞ்சா விரட்டி அடிச்சிட்டோம். அந்த தப்புக்கு நீ எந்த அளவுக்கு பொறுப்பு?
திலகம் என்ன பத்தி ஏதாவது சொன்னாளா? சொன்னாதான் பரவாயில்லையே, ஒரு இழவு சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப நிம்மதியா இருக்கோ சஞ்சீவி? இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.